أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا كريم صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்பும் உடையவருமாகிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வசக்தனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தார்கள். அல்லாஹ்வின் சாந்தி மற்றும் பெருங்கருணை அகிலத்தின் தூதராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலைத்துங்குவதற்காக தன் இன்னித்த சத்திய பெரும் சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபாத்தாக்கள் இமாம்கள் நல்லவர்கள் மீதும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வரக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் என்று நிலவுகின்றன. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நிகரில்லாத பேரருளால் அவனுடைய தூய்மையான அழகான மார்க்கத்தை அழகான வடிவத்தில் நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகின்றோம். அவனுடைய கருணையினால் அவனுடைய உபதேசங்கள் நம்மை பல வகைகளிலே வந்து அடைகின்றது. அந்த உபதேசங்களை ஏற்று நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியாளர்கள் நாம் தான். உபதேசங்களை புறக்கணித்து வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய இழிவு தரும் வாழ்க்கை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் திருமறை நெடுகிலும் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய உபதேசங்களை ஏற்று நடக்கின்ற பொழுதுதான்
அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அவனுடைய கருணையும் மன்னிப்பையும் நாம் பெற முடியும். அல்லாஹ் திருமறை நெடுகிலும் அதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். பொதுவாகவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்களை எப்படி படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நிலையில, ஒருவருக்கொருவர் அண்டி வாழக்கூடிய நிலையில நான் மனிதனை படைத்திருக்கின்றான். ஒருவர் உதவி பெறுகின்ற பொழுது உதவி செய்தவரை பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய வகையிலும் அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். இவரால் தான் இன்னைக்கு நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன், இவரால் தான் இன்றைக்கு என்னுடைய பொருளாதாரம் சரி, மற்ற இன்ன பிற ஒரு கண்ணியம் என்பது இவரின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் நான் இருக்க வேண்டும் என்பதை மனிதன் உணர்கின்றான். அதே போன்று எவரால் கண்ணியம் கிடைத்ததோ, எவரால் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடிந்ததோ, பொருளாதார ரீதியாக இன்ன பிற ரீதியாக உதவி செய்தவர் கூட உதவி செய்யப்பட்டவரிடமிருந்து ஒரு நன்றியை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில, இவருக்கு நாம் நிறைய உதவி செய்திருக்கின்றோம், இவர் நமக்கு நன்றி கடன் படுகின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அந்த மனிதனும் இருப்பதை, அது போன்ற அமைப்புகளை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். உதவி பெறுகின்றவராகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் மனிதரை ஆக்கின்ற நேரத்தில் உதவி பெற்றவர், அவரின் மூலமாக பலன் அடைந்தவர், அவருக்கு உதவி நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், இவரின் மூலமாகத்தான் நாம் பெற்றோம், இருந்தாலும் அவரை கண்டும் காணாமல் இவர் செல்லுகின்ற பொழுது உதவி செய்தவர் மிக விரைவாகவே சொல்லிவிடுவார், இவெல்லாம் என்னடா ஒரு மனுஷன், நன்றி கற்ற மனுஷன், இவனுக்கு என்ன உதவி செய்தாலும் சரி கண்டுக்கிறது மாட்டான், நன்றி உபகாரம் என்பதை இவன்கிட்ட இருக்காது, நன்றி கட்ட மனிதனாக இருக்கின்றானே, இவன் இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்த நிலையில வந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணமாக நான் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றேன், இவனுக்கு தேவையான பொருளாதார உதவியை நான் செய்திருக்கின்றேன், இவனுக்கு தேவையான மற்ற அம்சங்களை என்ன தேவையோ அதை என்னால் இயன்ற அளவிற்கு செய்திருக்கின்றேன். ஆனால் இன்னைக்கு உயர்ந்த நிலையில ஒரு கண்ணியமிக்க நிலையில இருக்கின்றான், ஆனால் என்னை கண்டுகொள்ளாமல் செல்கின்றானே, இவெல்லாம் என்ன மனுஷன் என்று விரைவாக நாம் கூறிவிடுவோம். மனிதனுடைய இயல்பு அதுதான். ஆனால் ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் செய்த ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் நினைத்து பார்க்க சொல்றான். மனிதனே, உனக்கு செய்த அருள் கொடையை நீ நினைத்து பார், நினைத்து எனக்கு நன்றி செலுத்து, நீ நன்றி கெட்டவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் திருமறை நெடுகிலும் சொல்லி காட்டுகின்றான். நன்றி கெட்டவனாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னை நான் விரும்ப மாட்டேன் என்றும் அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான். அருள்கொடையை பெற்ற நீ எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிடி கடுமையானது, என்னுடைய வேதனை கடுமையானது என்றும் அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கைகளை, அந்த வசனங்களை நமக்கு மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது, எடுத்து காட்டுகின்ற பொழுது ஒரு கணம் நம்முடைய நிலைப்பாடுகளை உண்மையாகவே நாம் அப்படித்தான் இருக்கின்றோமா என்று நாம் உரசி பார்க்கின்ற பொழுதுதான் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். அது நல்ல மனிதர்களுடைய பழக்கமாக இருக்கும். ஏன், நல்ல மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பழக்கமாகவும் இருக்க வேண்டும். காரணம், இறைவன் புறத்திலிருந்து வகியாக எச்சரிக்கைப்படுகின்ற பொழுது, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வகியாக உபதேசிக்கப்படுகின்ற பொழுது, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அழகான முறையில உதாரணங்களை காட்டி சொல்லுகின்ற பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை விட மோசமானவர்கள், நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். யாருக்கு? மற்ற மனிதர்களை பற்றி பேசவில்லை, அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த நிலைப்பாடை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த மனிதன் இருக்கின்றான அவன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். உரசி பாருங்கள், நன்றி கெட்டவனாகத்தான் நாம் வாழ்ந்துகின்றோமா என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே இல்ல, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் என்று நாம் சொல்லி தப்பித்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய எல்லா நிலைகளையும் கண்காணித்து பதிவு செய்து நம்மை எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு?
இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவன் மறுக்க முடியுமா என்று சொன்னால் அதற்கு அவன் சாட்சியாக இருக்கின்றான். இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சியாக இருக்கின்றான். இப்ப எங்க போய் மறுக்க முடியும்? எங்கேயும் மறுக்க முடியாது. ஆனால் வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் கொடுத்த அந்த அருள்கொடைகளை பயன்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியானாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்போது மாற முடியும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே உள்ள, நம்முடைய செயல்களிலே உள்ள இந்த செயல்பாடுகளை, நம்முடைய வாழ்க்கை முறைகளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இருக்குதா, அல்லாஹ்வுடைய உபதேசத்திற்கு ஏற்ப இருக்குதா என்று எப்பொழுது தன்னை சுய பரிசோதனை செய்கின்றானோ, எப்பொழுது தன்னை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றானோ அப்போ அவனுக்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறுவதற்கு. இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்க முடியாது. மாறாக நன்றி கெட்டவனாகத்தான் இருக்க முடியும். அதன் விளைவாக அல்லாஹ்வுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ் திருமறையிலே இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் டிக்ளேர் செய்து விட்டான், அறிவித்து விட்டான், பிரகடனம் செய்து விட்டான். எப்படி? ரப்புக்கும், உம்முடைய இறைவன் பிரகடனம் செய்து விட்டான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அவனுடைய அருள்கொடையை அதிகப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய கேரண்டியான ஒரு உத்தரவாதம் திருமறை குர்ஆன் வாயிலாக. இது அல்லாஹ்வுடைய வசனமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். வலையின் கஃபர்த்தும், நீங்கள் மறுத்தால், நன்றி செலுத்த மறுத்தால் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அதாபி லஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. அல்லாஹ் டிக்ளேர் செய்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், மா யஃபஅலுல்லாஹு பி அதாபிக்கும், உங்களை ஏன் அல்லாஹ் வேதனைப்படுத்த போகின்றான், லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ஏன் உங்களை வேதனைப்படுத்த போகின்றான், தண்டிக்க போகின்றான். நீங்கள் மறுத்தால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் மறுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய எந்த தரஜாவும் குறைய போவதில்லை. இந்த மனிதன் நமக்கு நன்றி செலுத்தவில்லை, அதனால் கொஞ்சம் அவனுடைய கண்ணியம் இறங்கிடுமா? இல்ல, அல்லாஹ்வுடைய கண்ணியமோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்தான். ஏன்? அவன் புகழுக்குரியவன், கண்ணியமானவன். நன்றி செலுத்துவது நம் மீது கடமையாக இருக்கின்றது. எதற்காக? எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அருள்கொடை செய்திருக்கின்றான். திருமறை குர்ஆன்ல அது நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு செய்த அருள்கொடைகள் எல்லாம் எவ்வளவு அருள்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான், பட்டியல் போட முடியுமான முடியாது. அந்த அளவுக்கு திருமறை குர்ஆனில ஒவ்வொன்றை பற்றியும் சொல்றான். இன்றைக்கு இது போன்ற வெயில்ல உட்கார்ந்து இருக்கின்றோமே, அந்த வெயிலிலிருந்து காக்கக்கூடிய கருவிகளை நம்ம அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக திருமறையில சொல்றான். ஒரு மரம், அது ஒரு அருள். இப்படி பார்த்தா நிறைய அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆத்தாக்கும் மின்னுள்ளி மாச அழுத்தும், நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். இந்த முத்து நியாமத் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணினால் ஒருபோதும் எண்ண முடியாது. லா துஹ்ஸுஹா. இன்னொரு இடத்துல சொல்றா, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்கள்கிட்ட இருக்கின்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்கொடை. திருமறை குர்ஆன்ல உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே அருள்கொடை, அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக. இன்றைக்கு நமக்கு அருள்கொடை என்று சொன்னால் நம்முடைய பார்வையில பொருளாதாரம் மட்டும்தான் என்று நினைக்கின்றோம். மனிதனுடைய படைப்பு மிகப்பெரிய அருள்கொடையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை சிந்தித்து பார்த்தால் உண்மையாகவே அதன் மீது அக்கறை கொண்டவர்களாக நம்மை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகளை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய அப்படியே வாழ்க்கையினுடைய அனைத்து தன்மையும் மாறிவிடும். அந்த அளவுக்கு ஏராளமான அருள்கொடை. ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய அன்னையினுடைய வயிறுகளில் இருந்து உங்களை நாம் வெளியேற்றினமே. நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தீர்கள்? கருவறையில, தாயின் கருவறையில இருக்கின்ற போது எப்படி இருந்தீங்க? நீங்க நான் தகலமூன ஷைஆ, எதையுமே அறியாத நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள்.
அம்மாவுடைய கருவறையில இருக்கும்போது எதையுமே அறியாத நிலை கருவறையில இருந்தீர்கள். நாம் தான் உங்களுக்கு நல்ல செவிப்புலன்களையும் பார்வையும் உள்ளத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அன்னையினுடைய வயிறிலிருந்து உங்களை நாம் வெளியேற்றினோம். அல்லாஹு அஹ்ரஜக்கும், உங்களை அல்லாஹ் வெளியேற்றினான். எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்மை படைத்தவனுடைய நோக்கமே அல்லாஹ் அழகான குறை இல்லாத ஒரு அழகான வடிவத்தில் அல்லாஹ் தன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியேற்றியதனுடைய பின்புலத்தை அல்லாஹ் சொல்லும் போது லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நன்றி செலுத்துவோமா? அல்லாஹ் வெளியே வருகின்ற பொழுது, தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது தன்னுடைய பார்வையை பறிக்கப்பட்ட நிலையை குருடாக வெளியே வந்திருந்தார். மனிதனாக படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே இல்லாம போயிருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே அவன் வெற்றியாளனாக இருப்பான் என்று சொன்னால் இந்த ஈமானின் விளைவாக. கண்ணி இல்லைங்க, ஆனால் உள்ளத்துல ஈமான வந்து சேர்த்துட்டான். கண்ணி இல்லைன்னா என்ன? அல்லாஹ்வை நம்பிய அந்த ஈமான் உள்ளத்தில் இருக்க அதன் விளைவாக தன்னுடைய பொறுமையான வாழ்க்கையின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கட்டுப்பட்டு வாழ்கின்ற பொழுது மறுமை நாள் அதன் விளைவாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொள்கின்ற பொழுது, இறைவா என்னை உலகத்தில் என்னை படைத்தாய், ஆனால் உலகம் என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலே நான் வாழ்ந்தேன். உலகம்னா என்னன்னு தெரியாது. என்னை பெற்ற தாயை பார்க்க முடியாது, மனிதன் யார் பார்க்க முடியாது, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் பார்க்க முடியாது, என்னுடைய பகுதிகளில் எதுவெல்லாம் மரம் செடி கொடிகள் எதையுமே பார்க்க, உலகம் என்றால் என்னவென்று தெரியாத நிலையிலே இருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஈமானை கொடுத்தாய், அதன் விளைவாக நான் பொறுமையாக இருந்து உனக்கு நன்றி செலுத்தினேன், இந்த சொர்க்கத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றாய் என்று மறுமை நாளில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதே சமயத்துல இடையில கண்ணு போயிடுச்சுன்னா, நல்ல உலகத்தில் வாழுகின்ற பொழுது பார்வையுடையவனாக இருந்த பொழுது அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து ஏதோ ஒரு விபத்திலேயோ நோயிலேயோ கண் பார்வை பறிக்கப்பட்டதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படியாகும்? உலகத்தில் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை. இதை விட வாழ்வதிடம் மரிப்பது சிறந்தது. செத்து போயிடலாம் போல. காரணம், கண் இல்லையே, யாரும் தெரியாத, மனைவி யாரும் தெரியலையே, தாய் யாரும் தெரியலையே, உள்ள யார் வர்றாங்க வெளியே யார் போறான் தெரியலையே, என்ன போகுது என்ன வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுக்கு பிரியமான 2 கண்களை பறித்ததற்கு பின்னால் அவன் பொறுமையாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான். ஒரே ஒரு கண்ணுக்காக இப்படி இதை பற்றி பேசினாலே எவ்வளவு நாள் பேசலாம். வாய், மூக்கு, காது, கண், இப்படி அவனுடைய உறுப்புகள் அல்லாஹ் அவனை மனிதனாக படைத்திருக்கின்றானே எதற்காக? உள்ளத்துல கருவுல இருக்கும் போது எதுவுமே இல்லாத நிலையிலே உன்னை எப்படிப்பட்ட படைப்பாக கூட, எப்படிப்பட்ட நிலையிலே கூட உன்னை வெளியேற்றிருக்கலாம். ஆனால் நீ நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மனிதனாக உன்னை உருவாக்கி அழகான வடிவத்திலே வெளியேற்றினுமே, நன்றி செலுத்துவதற்காக. இன்னைக்கு நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? பொருளாதாரம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருள்கொடையாக நினைக்கிறோம். அது மட்டுமா? பொருளாதாரம் மட்டும். பொருளாதாரம் எவ்வளவு பெரிய சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்திலேயே உலகத்திலேயே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அதிலே ஒரு மனிதருக்கு அல்லாஹ் மகத்தான அருளை செய்தான். அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கின்றார், இறைவா எனக்கு பின்னால் உலகம் அழிகின்ற காலம் யாருக்கும் கொடுக்காத மகத்தான அந்தஸ்தை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்தஸ்தை, ஆட்சி அதிகாரத்தை, மிகப்பெரிய ஒரு வல்லமையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா, ஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் யாருக்குமே கிடைக்கப்பெறாத ஒரு மகத்தான ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுப்பாயா. ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்றைக்கு அடிக்கின்ற ஒட்டுமொத்த உலகத்திலையும் காற்று அடிக்கிற அந்த காற்றை அவர்களுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமானை பல வகையிலே சோதித்தோம். நோயுற்றவராக அவர் கிடந்தார். அவருடைய இருக்கையிலே நோயுற்றவராக வீசினோம்.
அவர் அல்லாஹ்விடத்திலே மீண்டார். அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தோம், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தோம், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய அந்தஸ்தை பற்றி, ஆட்சி அதிகாரத்தை பற்றி திருமறை நெடுகிலும் அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு அருட்கொடை, ஜின் இனத்தை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த நேரத்தில் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளை பற்றி ஆய்வு செய்கின்ற நேரத்தில் ஒரு பறவை அங்கே காணாமல் போய்விட்டது. என்ன ஆச்சு? ஹுதுஹுது என்ற பறவை என்னிடத்தில் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் நான் ஆதி பண்ணவு, அதை அறுத்து விடுவேன், என்னிடத்தில் வந்து பதில் சொல்லணும். உடனடியாக அந்த பறவை வந்து சொல்கின்றது, பக்கத்து நாட்டில் ஒரு அரசி கடுமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், அடக்குமுறை ஆட்சி, சூரியனை வணங்கக்கூடியவளாக இருக்கின்றார். அது நீண்ட நெடிய சம்பவமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்களிடத்திலே தூது செய்தி அனுப்பப்படுகின்றது, கட்டுப்பட்டு நீ இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட வேண்டும். அதற்கு பின்னால் அங்கே இருந்து ஒரு ஆளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்படுகின்றார். மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து, அன்பளிப்பை கொடுத்து, இந்த அன்பளிப்புலாம் எனக்கு தேவையில்லை, இதை விட அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கின்றான், இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு கட்டளை. அவருடைய சிம்மாசனத்தை உங்களில் யார் எடுத்துட்டு வருவது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு சொல்லுது, கால இஃப்ரீத் மினல் ஜின்னி அன ஆத்திக பிஹி கப்ல அன் தகும மின் மகாமிக், நீங்கள் இருந்த இடத்திலிருந்து எந்திப்பதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை எடுத்து வருகின்றேன். இன்னொரு ஜின்னு சொல்லுது, காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப அன ஆத்திக பிஹி கப்ல அன் யர்தத இலைக தர்ஃபு, நீங்கள் கண்ண மூடி கண்ண திறப்பதற்குள்ள அந்த சிம்மாசனம் இருக்கும். நான் வலிமையானவன், நம்பிக்கைக்குரியவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரோட கண்ணை முடிச்சு பார்க்கறாங்க, சிம்மாசனம் வந்திருக்கு. எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தில் உயர்ந்து நின்றவர்கள். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அதை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு இது அல்லாஹ்வுடைய மகத்தான சோதனை. இது என்னுடைய திறமையா? நான் அடக்கி ஆளுகின்ற சக்தியா? வல்லமை மிக்கவனா? இல்ல, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினா நன்றி மறக்கின்றனா என்பதை இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சோதிக்கிறான். எவ்வளவு அஷ்குர் அம் அக்ஃபுர், நன்றி செலுத்துகின்றனா அல்லது நன்றி மறக்கின்றனா சொல்லிவிட்டு அல்லாஹ் உலக மாந்தர்களுக்கு ஒரு செய்தியாக, யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை, தனக்குத்தானே நன்றி செலுத்துகின்றார். யார் நன்றி செலுத்தவில்லையோ அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். அப்ப அவ்வளவு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்து, ஜின்களையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்து, காற்றை வசப்படுத்தி மிக உயர்ந்த உச்சாரத்திலே வைத்திருந்தும் கூட அவர்கள் நன்றி மறக்கவில்லை. பொருளாதாரம் எனக்கு வந்துவிட்டது என்பதற்காக அவர்கள் அதை சோதனையாக கருதி அல்லாஹுக்கு அடிபணிந்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஒரு சிந்திச்சு பாருங்களேன். இந்த அருட்கொடை உலகத்துல இருக்கின்ற செல்போனாக இருக்கட்டும், இல்ல ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்ல காரு, வீடு, வசதி, மங்களா, மனைவி, மக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் அழியக்கூடியது. ஒரே ஒரு பேர் அருட்கொடை இருக்கு. அந்த அருட்கொடை உங்கள்கிட்ட அது நிரந்தரமாக நீங்கள் சாகின்றவரை, மௌத்தா போகிற வரைக்கும் உங்களுக்கு உளப்பூர்வமாக தூய்மையாக அசைக்க முடியாத ஆணி வேறாக திகழ்ந்தால் மட்டுமே அங்கே வெற்றி அடையும். அப்படிப்பட்ட அருட்கொடையை உங்கள் நமக்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்லாம் என்ற பேரருட்கொடை, தௌஹீத் என்ற பேரருட்கொடை. இந்த அருட்கொடை இல்லாத ஒரு மனிதன் அவன் கோடான கோடிக்கு சொந்தமானவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகளே பார்க்க முடியாத ஒரு தூய்மையான மனிதனாக இருந்தாலும், ஈமான் இல்லை என்று சொன்னால் அங்கே அவன் தோற்று போவான். ஈமான் ஈமான் இல்லாத நிலையிலே அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். மறுமை நாள் நஷ்டத்தை சந்திப்பான். அந்த துர்பாக்கியமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி ஏகத்துவம், அல்லாஹுக்கு மட்டுமே வணங்குதல்,
இந்த வணக்கம் என்ற இந்த வழிபாடு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற அந்த தூய்மையான கொள்கையிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான். என்ன தியாகம் செய்தோம்? இந்த ஏகத்துவத்தை பெறுவதற்காக நம்ம ஏதாச்சும் தியாகம் செய்தோமா? இந்த ஏகத்துவத்தை பெறுவதற்காக என்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிரை இழந்த யாராவது இருக்குமா? இந்த ஏகத்துவத்தை பெறுவதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை இழந்து நான் நஷ்டவாளியாக சொல்ல முடியுமா? அல்லாஹ் அழகான பேர் அற்புதத்தை நம்முடைய உள்ளத்திலே புகுத்திருக்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மக்களே நீங்கள் திரும்பி பாருங்கள். யார நம்மை பார்த்து சொல்றான், அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரா. அல்லாஹ்வுடைய இந்த பேர் அருள்கொடையை குஃப்ராக மாற்றிவிட்ட சமுதாயம் நமக்கு மத்தியிலே கண்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் ஏகத்துவம் இந்த இஸ்லாத்தை குஃப்ரான மார்க்கமாக மாற்றி விட்டாங்க. எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு தர்காக்களிலே போய் படையெடுக்கக்கூடிய, தர்காக்களை வணங்கக்கூடிய, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடிய மிக பெரும் சமுதாயம் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கும் இருக்கின்றது. பார்க்கின்றோமே, அவுலியாக்கள் என்ற பெயரால், நேர்ச்சி என்ற பெயரால், தர்காக்களிலே விளக்கு ஏற்றுகின்றோம் என்ற பெயரால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம். அவர்களை கூட்டி கேளுங்க, உங்களுடைய இறைவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை ஏன் வணங்குகின்றீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு மறுமை நாள் ஷிஃபாத்து செய்வார்கள். தவறான கொள்கை அல்லவா? எவ்வளவு பெரிய அருட்களை ஏகத்துவத்தில் இருக்கின்றார்கள். அந்த மார்க்கத்தை கொடுத்தும் அதை பயன்படுத்தாமல் நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அஹல்லு கௌமஹும் தாரல் பவார். நரகம் என்ற கோட்டையிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜஹன்னம யஸ்லௌனஹா ஃபபிஸல் கரார். கொழுந்து விட்ட நரகத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட நிலையில இங்க இருக்கின்ற நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த ஏகத்துல வைத்திருக்கின்றானே, நாம் என்ன நன்றி செலுத்துகின்றோம்? நன்றி செலுத்துறோமா? ஒரு சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அருள்குறையை கொடுத்திருக்கின்றான். நன்றி மறந்தா அல்லாஹுக்கு எந்த தேவையும் ஆகிப்படுது. நம்ம அனைவருமே அல்லாஹை மறுத்து, இல்ல நாங்கெல்லாம் இனிமேல் நம்ம ஏகத்துவத்துல இல்லப்பா, நாங்க தொழுவுல ஏதோ உலக வாழ்க்கையில போயிடும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தரஜா குறைய போகுதா? இல்லையே. என்ன பரிசு கிடைக்கும்? அல்லாஹ்வை மறுத்த நிலையிலே மரணித்தால் அவன் நிரந்தரமான நரகத்தை சந்திப்பானே. நரகத்தை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமே. ஆனால் நன்றி செலுத்துவதற்கு மறுக்கின்ற அடியார்களாக நம்ம அதிகமான மக்கள் இருக்கின்றோம். அதைத்தான் திருமுறை நடிகர் அல்லாஹ் சொல்றான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். எனவே இந்த மாதிரியான துர்பாக்கியமான நிலையில் இருந்து நாம் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான், நமக்கு உறுதுணையாக இருப்பான். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மீது இறக்கப்பட்டு கருணை காட்டி நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த வசதிகளை, வாழ்க்கையினுடைய வழிகளை மிக இலகுவாக ஆக்கி அது சென்றடையக்கூடிய இடம் சொர்க்கமாக ஆக்கி தருவான். எப்பொழுது நம்மை மாற்றிக்கொண்டால். அப்படிப்பட்ட நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். கடந்த காலம் சென்று விட்டது, இனி வராது. இனி வரக்கூடிய காலம் நீண்ட நெடிய காலம் அல்ல. உயிர் பிரிகின்ற அந்த நேரம் நமக்கு இறுதி. அந்த நேரத்தில் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் இடத்துல ஈடுபடாது. இறைவா, நான் இதுவரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நான் தவறு செய்துவிட்டு இப்பொழுது மீள்கின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் வாய்ப்பு தரமாட்டான். அது போன்ற துர்பாக்கியமான நிலையிலிருந்து காப்பாற்றி எப்பொழுது நமக்கு உணர்த்தப்பட்டதோ இதுதான் இஸ்லாம் நேர்வழி, இதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்தப்பட்டதற்கு பின்னால் நன்றி மறக்கக்கூடிய அடியாராக இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து நன்றி செலுத்துவது என்றால் என்ன என்பதை பற்றி இரண்டாவது நிலைப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அழகான முறையில் அதை காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் இரவு நேரங்களிலே கால் வீங்குகின்ற அளவிற்கு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகின்றார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. உங்களுடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். இனி எவ்வளவு நாள் வாழ போகின்றீர்களோ அந்த நேரங்களிலே எந்த பாவங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய போகின்றீர்களோ அதையும் மன்னித்து விட்டான். அல்லாஹ் டிக்ளேர் செய்துட்டான். ஆனால் நீங்களோ கால் கடுக்க நின்று கால் வீங்குகின்ற அளவிற்கு வணங்குகின்றீர்களே என்று கேட்கின்ற பொழுது, அஃபலா உஹிப்பான் அகுன அப்தன் ஷகூரா, அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்பதை அல்லாஹ் தூதர் கேள்வியாக கேட்கின்றார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுக்கு
கட்டுப்பட்டு அவன் எதை நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றானோ அதை ஏற்று நடந்தால் போதும். அதே மாதிரி எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து தவிர்த்து விட்டால் போதும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. 2 நிமிஷம் முன்னப்பின ஆகிறது, கொஞ்சம் அல்லாஹுக்காக பொறுமையா இருங்க. ஒரு நல்ல உபதேசங்களுக்காகத்தான். அதை நீங்கள் பொறுத்து கொண்டு அதை உள்ளத்திலே ஏந்தியவர்களாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கால தாமதத்தினால் ஏற்படுகின்ற அந்த அசௌகரியங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஒரே வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லக்கும் மகரஜ, அல்லாஹ் அழகான போக்கிடத்தை ஏற்படுத்துவான் இப்படி சொல்றான். அதனால இறைவனை அஞ்சியவர்களாக உபதேசங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆஹா பயந்து பயந்து நம்ம 10 நிமிஷம் லேட் ஆச்சு, 5 நிமிஷம் லேட் ஆச்சு போவோமே, அது ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கி தந்துவான். அப்ப அல்லாஹுக்கு நன்றி செலுத்துது. இன்னைக்கு தொழுகை நம்ம மீது கடமையாக இருக்கின்றது. தொழுகை என்பது நாளை மறுமை நாளை மனிதனை எழுப்பதற்கு பின்னால் யார, எல்லா மனிதனும் இல்ல, மூமினான முஸ்லிமான மனிதனை எழுப்பி முதலாவதாக அவனிடத்துல கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையாக இருக்கும். அது சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் சரியாக அமைந்துவிடும். எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தொழுகை சரியாக இருக்கின்றது, எனவே இவனுடைய மற்ற வாழ்க்கையும் சரியாக இருக்கும், போ அல்லாஹ் விட்டுருவான். தொழுகையில குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் அவன் தோண்டி தோண்டி துருவி துருவி விசாரிக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இங்க வந்திருக்கின்ற நம்ம அனைவரும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்க, அந்த தொழுகையில எப்படி இருக்கிறோம். ஏன் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கலையா, வாகனத்தை கொடுக்கலையா, நேர கால அவகாசத்தை கொடுக்கவில்லையா, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் அதை போட்டு உடைத்து உதாசீனப்படுத்தி விட்டு மனம் போன போக்கிலே வாழுகின்றோம் என்று சொன்னால் சைத்தானை நண்பராக ஆக்கி கொண்டு நம்முடைய வழியை நரகத்தின் பக்கம் தேடிக்கொள்கின்றோம். வேற வழி இல்லை, வேற அதான உண்மை, மறுக்க முடியுமா? நேரான வழியில நீங்கள் வரும்போது சைத்தான் தடுத்துக் கொண்டே இருப்பான். அதை தாண்டி உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவான். காலம் கடந்து விட்டது, இனி வரக்கூடிய காலங்களிலே தொழுகையிலே சரியான முறையிலே முடிந்த அளவிற்கு அதை பேணி தொழக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதற்காகத்தான் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. எப்போது எடுத்து சொல்லுவோம், நாம சரியா இருந்தா தானே. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தொழுகை வணக்க வழிபாடுகள் ஹராம் ஹலால் அதை பேணி நாம் நடப்போம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானாகவும் மறுமையிலே அந்த மகத்தான சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக மாறலாம். அதற்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை நாம் இன்றையிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவரும் மீது அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.